வந்தாச்சு. சார் இப்போ வீட்டில் போயிட்டு மீனை நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு 20 ரூபா மீன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி கிடைக்காதோன்னு தேடி தேடி போனோம். அந்த யாருக்கும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் குடிக்க வச்சுட்டு நாளைக்கு வச்சு தின்ற வேண்டிதான். என்னடா இது காலையில் இருந்துச்சுன்னா வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டானே. வயிற்றுக்குள்ளே கியா கியான்னு சத்தம் வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நல்லா பிரியாணி ஓசி பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கேட்போமா? ஆட்டோக்கார தம்பிக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. காலையிலே ஸ்கூல் நடைக்கு போகிறான்ட்டு போனான். பிலிப்பு எங்கே இருக்க? நடையா? எந்த ஏரியா? எப்போ வருவ? சீக்கிரம் வாப்பா, ஒரு சின்ன ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம் ஓடி வா. சுபாஷ் எங்க இருக்கான் தெரியுமா? சரி நானே அடிச்சு பார்க்கேன், நீ வா சீக்கிரம் வா. நேற்று போனோம்ல அதே மாதிரி. வேட்டை இருக்கு, சீக்கிரம் ஓடி வா. சரிடா. எங்கப்பா இருக்கு? தலைவலி என்ன காய்ச்சல் அடிக்கி? சரி சரி, ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்க. எங்க இருக்க வாரியா? என்ன சம்பவம்? என்னாச்சு? வாப்பா நேரில் சொல்லுதேன், ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க சார், இருங்க, இந்த 2 நிமிஷத்துல வரேன். பக்கத்துல இருக்க போலப்பா. சரி சரி சீக்கிரம் வா. சரிங்க சார். ரைட். என்ன ஆட்டோக்கார தம்பி உடனே வந்துட்டே சொன்ன உடனே 5 நிமிஷத்துல வரேன்னா 2 நிமிஷத்துலேயே வந்துட்டானப்பா. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? நடையில இருக்கண்ணா, வா வா. டக்குன்னு வந்துட்ட. ஆமா, நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதோட வேற என்ன வேலை இருக்கு? நடையாத பார்த்தேன். என்னப்பா நடுரோட்டில் இறக்கிட்டு போறேன் நீங்க? நமக்கு வந்து அங்கே முக்கியமான வேலை இருக்கு. நம்மள எல்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம அங்கே போய் ஆகணும். அதெல்லாம் மீனை ஓடி வந்துட்டேன். சரி சரி. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. வந்துட்டானப்பா புல்லட் பாண்டி. முதல் நேரமாப்பா எங்க இருந்தப்பா வாங்க. இல்லை உனக்கு தெரியாதா? குணா கோகைக்குள்ள விழுந்துட்டான்ல, இப்பதான் தூக்கி விட்டுருக்காங்க. இது வேறையா? அந்த சுபாஷ் இவன் தான். இது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தான். லைட்டா வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பிரியாணி வெட்டியாடி அது ஓசி பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வாய் வீட்டு பிரியாணி பக்கத்து பின்னாடி வீட்டில் காலையில் நல்லா மீன் பொரிக்கிற வாடகை வேறு அடிச்சிச்சா. மீன் போய் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இப்போ போனால் கடைக்கால கிடைக்குமா? இப்போ எங்கே மீன் கிடைக்கும்? மணி எத்தனை? 11 மணி ஆகிட்டோ. ஆமாம், இப்போ மீன் இருக்காதுல்ல. 9 மணிக்கு இப்போ மீன் இது பண்ணியிருக்காங்கன்னா வேறு அந்த அக்கா கொண்டு வருவாங்களா? அவங்கள்ட்ட இருக்காதா? அவங்ககிட்டயும் மீன் அந்த அளவுக்கு இருக்காங்க. சுபாஷ், நம்ம இதான் தூண்டி எதுவும் போட்டு மீன் பிடிச்சிருக்கானா? இல்லை, அவங்க இன்னைக்கு தூண்டிக்கு போகலையா? இன்னொரு ஐடியா இருக்குது. காலைல நம்ம ஆட்டோக்கார தம்பி கடைக்காரில் மீன் வாங்கினதை நான் பார்த்தேன். என்னல சொல்லுது? ஆமாம், நான் காலைல கடைக்கரையில் வச்சு பார்த்தேன். அடியா மீன் வாங்கியாக்கும்? மீனில் வாங்கலையா? நான் மீன் வாங்கிட்டு சொல்லி பொய் சொல்கிறான் கச்சனை. பொய் சொல்கிறான். நான் காலையில் மீன் வாங்கிட்டு வரும்போது நான் கடைக்கரையில் வச்சு பார்த்தேன். 8:30க்கு ஸ்கூல் நடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஸ்கூல் நடை முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு தானே வரேன். நீங்கள் கூப்பிட்டே ஒரு இறக்கி விட்டு வந்து. சரி, அவன் காலையில் இது கடற்கரை மண்ணா ஒட்டியிருக்கு பார்த்தீங்க. ஸ்கூல் நடைக்கு போனால் அப்படி கடல் மண் ஒட்டும். கடற்கரை ஏரியாவுக்கு தானே போயிட்டு வரேன், அதனால மண் ஒட்டி இருக்கு. மீன் இருந்தால் எடுத்துட்டு வாடா. கிணத்துல வேணா கிடக்கான்னு பார்க்க. கிணத்துல மீன் கிடக்கா? ஆமாம், வளர்க்குறதுக்கு போட்டுருக்கேன்ல. இல்லை, மீன் எடுத்துட்டு வாடா. மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? மீன் பார்க்க ஃப்ரிட்ஜிலே பாரு, அவங்க அம்மா வச்சிருக்கான்னு பாரு. ஃப்ரிட்ஜில் பார்க்க எல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வரேன். இப்போ சீக்கிரம் வா. என்னது நான் பொரிச்சிருமா? ஆமாம், பொரிச்சிருவோம். இதுக்கு மேலே குழம்பு வச்சோன்னா நமக்கு கேஸ் சிலிண்டர் வேறு நம்மளால் எங்கேயோ கொண்டு பிடிச்சி வந்துட்டான். பொரிச்சிருவோம். பொரிச்சு இன்னைக்கு ஒரு சுவையான வேட்டை ஆடி 2 மீன் வேட்டை.
எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா. அப்போ பின்னாடி வீட்டுக்காரங்க வேற மீனை பொறிச்சு வாசனை கிளப்பி விட்டாங்க. சீக்கிரம் எப்படியாவது நான் மீனை எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வரேன். சரி பிடிச்சிட்டு வரையோ எடுத்துட்டு வரையோ எங்கேயாவது களவாண்டினாலும் வந்துருப்போம். இதுக்கு நான் எங்க போய் களவாண்டேன்? பாருப்போ வீட்டில் இருக்கான்னு பாரு. சரி பார்த்துட்டு வரேன். சரி மீன் வச்சுருந்தா நான் உண்மையில. ஆமாம், நான் கடற்கரையில் பார்த்தேன் காலையில். ஆள் நல்ல பம்பராம்பத்தில் இப்போ எங்கே தான் கொண்டு வந்துட்டு அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி ஏமாற்றுவோம். மண்டையிலே 2 கொட்டு கொட்டிடணும் மீனை வாங்கணும். வரட்டு கட் பண்ணி மீன் தேட போனோம்னா ஆளை காணுமே. இல்லை மீன் எடுக்க போனியா மீன் பிடிக்க போனியால நல்ல சுகமாக உட்காந்துருக்கியப்பா. நீங்கள கிணத்துல கிடக்கா அவன் கிணத்தை பார்ப்போம். கிணறு எங்கே காணும்? கிணறு எங்க அங்க இருக்கு. எங்க இந்த கிணத்துல பிடிச்ச எங்க பார்ப்போம். தண்ணி கிடக்க வச்சுட்டு சரி சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. நல்ல தண்ணி தான். ஓ இந்த கிணத்துல நீ இந்த மீனை பிடிச்ச? ஆமா, இன்னும் 4 மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி மீன் நல்லா இருக்கும். சுபாஷ் யாருமே சொல்லிட்டான் கடற்கரையில் வாங்கி வச்சிருந்தேன். கதை விடுதியில கூட்டத்திலே இருந்துட்டு நைஸா இருக்கியப்பா. சரி நாளைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் நடக்குமா நம்ம இருக்கிறதுல? நாசக்காராக்கி இப்போ என்ன செய்ய அதை பொரிச்சிருமா? பொரிச்சிருவோம். குழம்பு வைக்க முடியாதுல்ல? குழம்பு வேண்டாம், பொரிச்சிருவோம். ரைட். மீன் கண்டுபிடிச்சிட்டீங்க. வாங்கி வச்சிருந்தேன். வாயில் மண்ணெல்லி போட்டீங்க. 200 ரூபாய்க்கு உள்ள மீன் 200 வாங்கினேன். 200 ரூபாய் மீன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லு. நீ 200 நல்ல மீன் வாங்குற அல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இருக்கு. ஏய் நீ எப்போ வந்த? இந்த மீன் எவ்வளோக்கு வாங்கினா? 200 ரூபா சொன்னாங்க, 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபாய்க்கு உனக்கு ஒருத்தர் மீன் கொடுத்துருக்காம போடுறான். காலைல கீழே விழுந்து வாங்கிட்டு வந்தியோ? என்ன செய்ய, நமக்கு பழக்கம் தந்துட்டாங்க. அதுவும் போராடி வாங்கிட்டு வந்துருக்கு. அப்பா டெய்லி காசுலாம் என்னடா செய்கிற? ஆட்டோ ஓட்டுற காசுலாம் பேங்க்கில் போட்டு வைக்கணும். சேர்த்து வச்சு நம்ம இது விவிடிசிங்கிட்ட 5 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன். அப்போ அது உங்களுக்குள்ள தானே அந்த முக்கியம் உள்ளது? ஆமாம், பக்கத்தில் அந்த விவிடி அந்த இது வந்து நம்ம பார்ட்னர். அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு உனக்கு கொண்டு போடுவாங்க தெரியுமில்ல? தெரியாத வேற பார்ட்னராக இருந்துக்க வேண்டியதான். இந்த கத்தி எங்கே வாங்கினேன்? கத்தியாக கொடுத்துருக்கியா? வேறு வழி இல்லை. நீ அமைதியாக இருக்க. குணாகோவிலுக்குள்ள என்னது பார்த்த? சரி ஸ்டார்ட் ஆகிட்டு போல. நல்ல மீனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துட்டு மசாலா தடவும். மசாலா பாருங்க, பார்க்கும் போதே நாக்கு வருது. நாக்கு வருதா? தின்ன பிறகு என்னதெல்லாம் ஊற போகுது. இந்த மீன் பேர் என்னது? மணலை. மணலை மீனா? மணலை மீன். இதான் மணலாக இருக்கு. இது வந்து ரொம்ப ஆழ்கடலில் கிடைக்காது, கடல் ஓரமாக தான் இருக்கும் மணலை. ஜம்முன்னு சேரை போட்டு உட்காந்தாச்சு. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிட்டுல? ஹீட் ஆகிட்டான். கை வச்சு வைக்கியா? வேண்டாம், கை குத்துரும், அப்புறம் ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆட்டோ ஓட்ட முடியாது, அதான் மெயின். மீன் எடுத்து வச்சிரும். 20 ரூபாய்க்கு சண்டை போட்டு வாங்கினா மணலை மீன். மணலை மீன். மணலை என்ன மீன்ல நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கான். சுபாஷ் வேற வெளியே போயிட்டானே இந்த நேரம் பார்த்து. அவனுக்கு ஒரு ஆள் எடு 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 கறியிடாம. ஆஹா, மீன் பொரிக்கிற வாசனைக்கு அப்படியே வந்து வைக்காம பாருங்க. நல்ல பிள்ளை மாதிரி ஓடி ஒன்றையும் சேர்த்து பொரிச்சுவேன். நல்லா வாட்டர் மெலன் வாங்கி இங்கே வருங்க. அது சூப்பராக இருக்கு. இது அழகாக இருக்கா? வாட்டர் மெலன் வாங்கி, வாட்டர் மெலனுக்கும் மீனுக்கும் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. சும்மா வாட்டர் மெலன் வாங்கி வச்சுருக்கோம். மீன் நல்லா பொரிச்ச மீன் ஜம்முன்னு பொரிச்சு வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான். கிணத்துலாம் பிடிச்சேன்னு சொன்னான். கிணத்துல பிடிச்ச மீன் தான். அது கதை விட்டான் நம்மகிட்ட. நல்ல சதையை பாருங்க, சம்முன்னு. ஆஹா, நல்லா தான் இருக்கு. நல்லா முறுமுறுன்னு போச்சு. சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம ஆள் கீழேருந்து மேலே வர ரொம்ப நேரம் ஆகிட்டான். கொஞ்சம் ஆறிட்டு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கு. சாப்பிடலையா? போமா
ஆ